ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 372வது நாம திருப்பெயர் கோகுலை பரிபாலிதாய நமஹா. பசுக்களால் சூழப்பட்டோனுக்கு நமஸ்காரம். கோகுலைஹி பசு கூட்டங்களாலே, பரிவாரிதா சூழப்பட்டவன் அப்படின்னு பகவானுக்கு பேர். அதனால தான் சுவாமி எப்போவுமே, ஏன்னா வேதங்கள்லேயே சொல்லப்பட்டதான ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் கோமாதாங்கிறது. கோ சூக்தம்ங்கிற இடத்துல சொல்லும்போது அப்படி விசேஷமாக வேதம் சொல்கிறது. அதே மாதிரி இதுலேயே முன்னாடி இருக்கிற நாமாக்கள்லாம் நம்ம கோமாதாவினுடைய மகிமையும் பார்த்தோம். பகவானும் விசேஷமாக அதை கொண்டாடுறார். அதனால தான் பசுபத்தின்னு பரமேஸ்வரனுக்கு பேர். நாமெல்லாம் பசுக்கள், பகவானுக்கு பசுபத்தின்னு பேர். கோபாலன்னு மகாவிஷ்ணுவுக்கு பேர். கோவிந்தன் அப்படிங்கிறதெல்லாம் பேர். இதெல்லாமே இந்த பசுக்களோடு சம்மந்தப்பட்டது. கோஷு விப்ரேஷு சாதுஷு அப்படின்னு இந்த 3 பேருக்கும் தான் எப்போவுமே அடைக்கலமாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் புராணங்கள்லையும் சொல்கிறார். அதனால தான் கோமாதா குஹஜன்ம பூஹுன்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற காரணத்தினால பசுமாட்டினுடையதான ஒரு உயர்வை யாராலையும் சொல்லவே முடியாது. எங்கே பசுமாட்டினுடையதான ஒரு கூட்டம் இருக்கோ அங்கே எல்லா பகவானுடைய சாநித்தியங்களும் இருக்கும். அதனால தான் நித்தியம் கோபூஜைங்கிறது முக்கியமாக சொல்லப்பட்டதாக இருக்குது. அதே மாதிரி நாமெல்லாம் நித்தியம் பகவானை போய் முதல்ல தரிசனம் பண்ணுறோம். அந்த பகவான் நித்தியம் காத்தால் இந்த கோமாதாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கோமாதாவை இருக்கிற எல்லா தேவதைகளும் ஒரே நேரத்தில் பார்த்து மங்கள சின்னங்களை பார்க்கணும்னு ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு நியமம் உண்டு. அந்த மாதிரி பகவான் கோமாதாவை பார்க்கறாருன்னு இருக்குது. ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு அம்மாவே ஆனதான அந்த கோமாதாவினுடையதான பரிவாரங்களினாலே சூழப்பட்டவர். ஒரு பசுமாட்டுக்காக தன்னுடைய 2 கையவுமே வெட்டிண்டார் சாஸ்தான்னு ஒரு சரித்திரம் இருக்குது. பசுமாட்டை ஒருத்தர் வெட்ட வந்தபோது அதுக்கு பதிலாக தான் 2 கையை கொடுத்து வெட்ட சொல்லி அவருக்கும் ஸ்தானம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார்னு ஒரு க்ஷேத்திரமே பகவானுக்கு உண்டு. அப்படி இருக்கிறதுனால கோகுலை பரிபாலிதாய நமஹான்னு பசுக்களால் எப்பொழுதும் சூழப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.